ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு பிரில்லியன்ட் ஹீலர் இந்த ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரில்லியன்ட் ஹீலர் இந்த ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 9. அந்த அண்டர்ஸ் எல்லாம் கார்மெலாக்கு தான் அட்ராக்ட் ஆகி வருது அப்படிங்கிறத இன்டெரக்டாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. லில்லி உன்னோட சமையல் உண்மையிலேயே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி கார்மெலா லில்லியை பாராட்டிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்துருத்தான். ஸோ ஸ்ட்ராங்கான அண்டருக்கு தான் அதுங்கெல்லாம் அட்ராக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கார்மெலா பார்க்குறா. உனக்கு இது முன்னாடியே தெரியுமான்னு கேட்டா, இல்லை தெரியாதுன்னு வா சொல்லிட்டு நான் அடிச்சு வெளியே பார்த்த போறியான்னு கார்மெலா கேட்கவோ, கண்டிப்பா இல்லை, உன என் கூட வச்சிருக்கிறது தான் நல்லதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இது அவர் என்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி லில்லி யோசிக்கிறா. ஹீரோ என் கூடவே உன்னை வச்சிருப்பேன்னு சொல்லவோ கார்மெலா கொஞ்சம் வெக்கப்படுறா. இதை பார்த்தா எல்லாரும் தூரம் பயந்து தான் ஓடுவாங்க. நீ ஒருத்தன் தான் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னு வா பார்க்குறா. உன் பெருமையை பற்றி மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னாங்க, நீ உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி கிரெஸ்ஸை வந்து பாராட்டுறாங்க. நாங்கள் டெஸ்ட் வச்சோம், நாங்கள் எதிர்பார்த்த அளவு அவன் திறமசாலி இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். உண்மை என்னன்னா நீங்க நினைக்கிற அளவு நான் இம்ப்ரெசிவ் கிடையாது, அந்த ஜனோ தான் எல்லாத்தையும் பண்ணா, பேக்கிங்கையும் அவன் தான் டிஃபீட் பண்ணா அப்படின்னு சொல்லி கிரெஸ் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். உயிரை காப்பாத்தினதுக்கு பதிலுக்கு நான் இதை பண்ணிட்டேன், இப்போ நம்ம கணக்கு சரியா போச்சு அப்படின்னு கிரெஸ் யோசிக்கிறான். கோல்டனோட லேப்ல இருந்து உன்னை கூப்பிட்டு விட்டுருக்காங்க ஜனோ, நீ மிஷினை குயிக்காவே முடிச்சிருப்ப போலியா அப்படின்னு சொல்லி பெக்கர் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். கிரெஸ் தான் அதுக்கான பேரை வாங்கிட்டான். அப்புறம் எப்படி என்ன கூப்பிட்டு விட்டாங்க நம்ம ஹீரோ கேட்கறான். அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி பெக்கர் சொல்றான். கோல்டன் கண்டிப்பா உன்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவான். அவன் வந்து நோபல்ஸ்க்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணக்கூடியவன். காமனர்ஸ்லாம் அவன் ஹீலிங் கூட பண்ண மாட்டான். கோல்டனோட ஒவ்வொரு ஆக்ஷனும் பொலிட்டிக்கலா தான் இருக்கும், கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு பெக்கர் சொல்றான். கோல்டனோட விடவும் நீங்க தானே ஹை ரேங்க் எலைட் ஹீலர் ஆச்சு நம்ம ஹீரோ கேட்டா. இங்க ஹீலருக்குலாம் பவர் இல்ல, பவர் இருக்கிறவங்களால தான் ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பெக்கர் சொல்றான். இப்போ கோல்டன் நம்ம ஹீரோவை நேர்ல மீட் பண்றான். அவனோட செக்ரட்டரியா அந்த இடத்துல தான் இருக்கான். உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டா ஹீலிங் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். எல்லா ஹீலராலையும் தான் அதை பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டேலண்ட் பத்தி தெரியாம கோல்டன் பேசிட்டு இருக்கான். அப்பவே திறமையான ஆளுங்களை மட்டும் தான் நான் என் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களால தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும். பேரும் புகழும் உனக்கு கிடைச்சிடுச்சுன்னா நீ ஈஸியா பணக்காரன் ஆயிரலாம். கிளாஸ்ல வரைஞ்ச மேஜிக் சர்க்கிளை பத்தி கேள்விப்பட்டேன், அதை உன்னால திரும்பவும் வரைய முடியுமான்னு பேப்பரை கொடுக்கவோ சரி நம்ம ஹீரோவோ வரைஞ்சு கொடுக்குறான். ஒவ்வொரு ஸ்கூலோட ஒவ்வொரு டைப் ஆஃப் மேஜிக் சர்க்கிளும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், பட் அதோட ரோட்ஸ் எல்லாமே சேம் தான். நம்ம மேஜிக்கை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான் இருக்கு. சர்க்கிளை பார்க்கும்போது நீ பெரிய ஒரு ராயல் இடத்துல தான் படிச்சிருக்கேன்னு புரியுது. ஸோ நீ தகுதியானவன் தான், நாளையில இருந்து லேப்ல ஒர்க் பண்ண வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் போறான். அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கோல்டன் பின்னாடி ஆட்டம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணோம் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருந்தா, நீயும் கூட வாடா அப்படின்னு கிரஸ் இழுத்துட்டு போறான். நான் தான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ண, அதனால தான் உனக்கு இந்த இடத்துல இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கிரஸ் சொல்றான். நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்டா. ஏன்னா உன் திறமையை நான் யூஸ் பண்ணிக்கிட போறேன், அதை வச்சு நான் லைஃப்ல முன்னேறி மேலே போவேன் அப்படின்னு கிரஸ் சொல்லவா. அப்ப நான் வர வரைக்கும் நீ தான் லாஸ்ட் ஆளா இருந்தியா நம்ம ஹீரோ கேட்டா. என்ன கலாய்க்காதா அப்படின்னு அவன் சொல்றான். ப்ரொஃபஸருக்கு எதுக்கு இத்தனை பேர் தேவைப்படுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் திறமை என்னங்கிறத அவர் காமிக்காருன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோ அவன் எப்படி ஹீலிங் பண்றான்னு உள்ள போய் பார்த்தா நோபலை மட்டும் தான் ஹீலிங் பண்ணுவான். ஒரு நோபலோட காலில் அடிபட்டிருக்கு, இதுக்கு 3 பேர் போதும்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து லைஃப் எனர்ஜியை உறிஞ்சுதான் அந்த நோபலோட காலை வந்துட்டு கோல்டன் ஹீலிங் பண்றான். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்போ புரியுதா அவன் எதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கூட வச்சிருக்கான்னு. அவங்க எனர்ஜியை தான் உறிஞ்சு மற்றவங்களை ஹீலிங் பண்றான் நம்ம ஹீரோ பார்க்கறான். ஓ அவரோட ஹெல்த் டிரான்ஸ்ஃபர் மேஜிக்கை பத்தி சொல்றியா, அது உண்மையிலேயே ஆசம்ல அப்படின்னு கிரஸ் பார்த்தா அது அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவ் கிடையாது. ஹீலர்ஸ் தன்னோட லைஃப் எனர்ஜியை தான் மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களை ஹீலிங் பண்ணுவாங்க. நிறைய லைஃப் எனர்ஜி தேவைப்படுற இடத்துல நிறைய மக்களை தான் அவன் யூஸ் பண்ணி ஆகணும். ஹீலர்ஸா இருக்கிறவங்க லைட்டா டயர்ட் ஆவாங்க, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பார்க்கறான். டேரக்டர் ரிட்டையர் ஆக போறாருங்கிறதுனால கோல்டன் வந்துட்டு தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்த தான் நிறைய நோபலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். கூட இருந்தா நானும் பெரிய ஆள் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி கிரஸ் பார்க்கறான். இவ்வளவு தூரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னா அப்ப ஆல்ஃபிரட பத்தி உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. அந்த காணாம போன பையனா, அவர் கோல்டனோட டின்னர் பார்ட்டிக்கு போனா அதுக்கப்புறம் தான் காணாம போயிட்டான். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற பசங்களை அவர் டின்னர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாரு. அந்த பசங்க லைஃப் கண்டிப்பா கேரண்டீடு. நானும் ஒரு நாள் டின்னர் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு கிரஸ் சொல்லவும் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அந்த டின்னர் பார்ட்டில தான் அப்ப ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு நான் இன்னும் உனக்கு நிறைய காசு தரேன், அவனோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஆகி டின்னர் பார்ட்டிக்கு போயேன் அப்படின்னு சொல்லி பெக்கர் கேட்கவும், என் டீச்சரை பத்தி நீங்க இன்னும் சொல்லல, எப்பதான் சொல்லுவீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா அதை நான் உன்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு பெக்கர் சொல்லிட்டு நிறைய காயினை வேணும்னே கீழே போட்டுட்டு, எனக்கு இப்போ நிறைய டைம் இல்ல, கோல்டு சில்வர் காப்பர்னு எல்லா காயினும் கலந்து தான் கீழே கிடக்கு, பட் இதுல வேல்யூபிளான காயினை எடுக்க தான் எனக்கு டைம் இருக்கு. எல்லா காயினுக்கும் ஈக்குவல் வேல்யூ கிடையாது, அதே மாதிரி தான் எல்லாரோட உயிருக்கும் ஈக்குவல் வேல்யூ கிடையாது. நீயா இருந்தா எந்த காயினை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெக்கர் கேட்டுட்டு, இங்க டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி பெக்கர் அங்க இருந்து கிளம்புறான். நான் என்ன பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த கீழே கிடக்குற காயின்ஸை பார்க்கலாம். நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள திருடுத்தனமா வர செனோசோட பெட்டை இஷ்டத்துக்கு ஸ்னிப் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி யாரோ இருக்காங்க. பார்த்தா சோஃபியா தான் அங்க இருக்கா. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ வீட்டை கிளீன் பண்ணலான்னு வந்திருக்காங்க. லேவேவா அந்த இடத்துக்கு கிளீன் பண்ணலான்னு வந்திருக்கா. லாஸ்ட் தான் வந்திருக்கேன், எங்க கூட வந்து லைன்ல நில்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டை சேர்ந்து கிளீன் பண்ணி வைக்கிறாங்க. ஒரே ஃபிக்ஸ் பண்ணிட்டா லேவே சொல்லவா, அதை உடச்சதே நீதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என்னோட குளோரியஸ் பொறுப்புல நான் உனக்கும் சேர்த்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறேன். ப்ரொஃபஸரோட ஃபேவரட்டான மேடம் மில்க் நம்ம தான் பாத்துக்கிடணும்னு சொல்லவும், ஏடா நீ நாயை பாக்குற வேலையவா பாக்குற நம்ம ஹீரோ கேட்கறான். ஆசமான ஜாப் தான், ப்ரொஃபஸருக்கு மேடம் மில்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிரஸ் சொல்றான். ப்ரொஃபஸர் மனசுல இடம் பிடிச்சிட்டா நானும் அப்படியே மேல
மேல போய் நோபல் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கோம். பட் ஹீலர்ஸோட வேலை ஹீலிங் பண்றது தானே நம்ம ஹீரோ கேட்டா, எல்லா ஹீலர்ஸும் ஹீல் பண்றதே லைஃப்ல காசு சம்பாதிச்சு முன்னேறணும் தான் அப்படின்னு கிறிஸ் பேசிட்டு இருக்கும் போதே, கிறிஸா நீனும் அவன் நாயை தான் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு குடிகாரன் வந்து கோல்டனை பத்தி தப்பு தப்பா பேசுறான். பேசுறத கேட்டா ப்ரொஃபசர் டென்ஷன் ஆயிருவாருன்னு சொல்லுவாங்க. என்ன போட்டுச்சட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ கேட்டா கோல்டனோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்றான். சரக்கடிச்சிட்டு எந்த வழியோ பார்க்காம ப்ரொஃபசர் கூட ஜாலியா இருக்கிறான்ப்பா, இவன மாதிரி லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரசன் பார்க்கும்போது இந்த பாட்டில் படி அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி எறிறான். பாட்டில் உடையவும் பயத்துல அந்த நாய்க்குட்டி ஓட ஆரம்பிச்சிருது. கிரசனும் பின்னாடியா துரத்திட்டு போறான். கேரேஜுக்கு அடியில் அது மாட்டி சாக போகுது. கரெக்டா கேரேஜ் வந்து அந்த நாய்க்குட்டியை நசுக்கிடுது. கிரசனும் டக்குன்னு போய் ஹீல் பண்ண ட்ரை பண்ண அவனால முடியல. ஏன் ஸ்டாப் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். என்னால அவ்வளவுதான் முடியும் நம்ம சொல்லிட்டு ப்ரொஃபசருக்கு மேடம் மில்கோட ஃபர் தான் ரொம்ப பிடிக்கும். ஈவன் இவளை ஹீலிங் பண்ணாலும் அடிபட்டு தழும்பு அப்படியே இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டு இருந்தா. ஹீரோ டக்குன்னு ஹீலிங் பண்ணா, ஈவன் உன்கிட்ட ஹீலிங் மேஜிக் இருந்தாலும் இது பிரோஜனம் இல்ல, தழும்பு அப்படியே தான் இருக்குன்னு சொன்னா. தழும்பே இல்லாம புதுசு மாதிரி நம்ம ஹீரோ அந்த டாகியை ஹீலிங் பண்ணிட்டான். இப்படி ஒரு ஹீலிங் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கிரசன் பாக்குறான். ஒருவேளை இவன் எலைட் கிரேடா இருக்குமோன்னு கிரசன் யோசிச்சுட்டு அந்த நாயை பாக்குறதுக்கு ஏன் வேலை ஏன்ட்ட கூடன்னு போனா. முடிஞ்ச அப்புறம் ஓமின் நம்ம ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கா. வாக்கிங் போலாமா வா கூப்பிடுவோம். சரி நம்ம ஹீரோவா வா கூட போறான். ஏதாச்சும் சொல்லுமா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும், திறமையா இருந்தா கோல்டன் ஃபேக்ஷனுக்கு நானே போயிருப்பேன், ஒன்னு இந்த பிரச்சனையில இன்வால்வ் பண்ணிருக்கவே அவசியம் இல்லை, மன்னிப்புல இதை சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும்னு வா சொன்னா. நான் இதை காசு வாங்கிட்டு தான் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். போக ராயல் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், என் டீச்சரை பத்தின இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஆமா உன் டீச்சர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஓமின் கேட்கறா. அதை பத்தி எனக்கே தெரியாது, மேஜிக் அண்ட் ஹீலிங்கை பத்தி அவர் தான் எனக்கு கத்து கொடுத்தாரு, பட் அவரை பத்தி நான் எதுவும் கத்துக்கல நம்ம ஹீரோ சொல்றான். சார் பெக்கருமே அப்படிதான், என்ன நல்லா பார்த்து எனக்கு கத்து கொடுப்பாரு, அவரை பத்தி பெருசா எனக்கு தெரியாது. ஆக்சுவலி பெக்கர் என் அம்மாவோட தம்பி, சோ எனக்கு அங்கிள் முறை வேணும். மேஜிக் ரிசர்ச்சுக்கு அவர் தான் சப்போர்ட் பண்றாரு. மெடிசின்ஸை எந்த டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணணுங்கிறத பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன், பட் அது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேட்கிற வேலையுமே முக்கியமானதுதான், அதை நினைச்சு பெருமைப்படு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் தான் ஜெனோஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த வைஃபா அப்படின்னு சொல்லி கார்மலா வாய்ஸ் கேக்குது. என்ன வாய்ஸ்னு வா கேட்கவும், தேவையில்லாம ஒருத்தி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா, கண்டுக்கிடாத நம்ம ஹீரோ சொல்றான். ஜெனோ ஒரு பெரிய பிரச்சனை, நீதாப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரசன் ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கதறிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட உண்மையான பவர்ஸை பத்தி இங்க ஓரளவு தெரிஞ்சவங்க அப்படின்னா ஓமினோ கிரசானோ மட்டும்தான். பட் கிரசான் நம்ம ஹீரோவோட பவர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் ட்ரை பண்றான். என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.